சரி, ஏன் சார் விஷால்னா அப்படி? ஒரு அரசியல் பிரமுகரா இருக்கட்டும், ஒரு அரசியல் ரீதியா இருக்கட்டும், ம், யாரு வந்தாலுமே அதுல விஷால்ல இழுத்துக்கிறாங்க. ம், விஷால், விஷால் அரசியல் வரப்போகிறார். ம், ம், விஷாலுக்கு திருமணம். விஷால் இந்த மாரி பேசிட்டாரு. விஷால் மேடையில மயங்கி விழுந்துட்டாரு. அப்படி ம், சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே விஷால் ம். இழுத்து ஏன் மெயினா விஷால இழுக்கணும்? என்ன காரணம்? என்ன காரணம்னா, நடிகர் சங்க தலைவர், திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர், இப்படியெல்லாம் அவருக்கு 2 பதவிகள் இருக்கு. இங்க சிவகுமார் குடும்பம் விஷாலுக்கு பின்னாடி ஒளிந்து கொள்கிறது. ம். சிவகுமார் குடும்பம் விஷாலை முன்னிறுத்திட்டு ஒளிந்து கொள்கிறது. நாசரும் முன்னாடி நிறுத்திட்டு ஒளிந்து கொள்கிறார். நீங்க ஜாம்பவானா இருந்த சரத்குமாரையும் ராதா ரவியும் எதிர்க்கக்கூடிய ஒரு தமிழ் திரைப்பட உலகத்துல ஒரு ஆண்மகனே இல்லாம போயிட்டான். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆ? யாருமே இல்லன்னு. இல்ல அப்புறம் ஏன் விஷால் ரெட்டி ஆந்திராவுல இருந்து இறக்குமதி செய்யறாங்க? ஆ? தமிழ் திரைப்பட உலகத்துக்கு ஆந்திராவில இருந்து விஷால் ரெட்டி தான் வந்து தலைமை தாங்கணுமா? இங்க தமிழர்களே இல்லையா? ஆந்திரா திரைப்பட நடிகர் சங்கத்துக்கு போய் தமிழன் போய் அங்க தலைவர் ஆயிட முடியுமா? விட்டுருவாங்களா? கவுன்சிலர் ஆயிட முடியுமா? விட்டுருவாங்களா முடியாது, சார்? முடியாது, ஆ. முடியாது. அப்போ இந்த தமிழ் திரைப்பட உலகத்துல நேர்மையான தெம்பும் திராணியும் உள்ள ஆ, ஒரு மனிதர் இல்லையே என்ற கவலை தான். விஷாலுடைய பயோடேட்டா எடுத்து எடுத்து பார்த்தா அத்தனையுமே தப்பு தப்பா தவறுதலா இருக்கு. எதுவுமே சரியான டேட்டாக்களும் இல்லை, பயோ டேட்டாக்களும் இல்லை.